மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நிறுத்தடா. ஏய், அவன் தான் ஏதோ சொல்ல வரான். எதுக்கு அவனை மிரட்டி தடுக்கிற? ஐயோ ப்ளீஸ், யாருமே இவனை நம்பாதீங்க. நீ சும்மா இரு. நீ சொல்லுடா, வேற என்னடா பிளான்? நான் கொஞ்ச நாள் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா இவ வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன்னு ஸ்கூல்ல சந்திச்சு கேட்டேன். டேய் ராஸ்கல், அப்படி எதுவுமே நடக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்குடா போய் சொல்றேன். நான் போய் சொல்லல. அவனை பேச விடு. இவன் பேசக்கூடாது. கண்மணி, அவனை பேச விடாம நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலதான் ஓ மேல சந்தேகம் வருது. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா அத்தை? வாய மூடு, அவனை பேச விடு. சொல்றா. ஸ்கூல்ல சந்திச்சு கேட்டேன். அப்ப கண்மணி சொன்னா, நானே எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இன்னொருத்தருக்கு ரெண்டாவது பொண்டாட்டியா வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா ஆசையே இல்ல. நாம ஒன்னா சேர்ந்து வாழ பணம் தேவை. அதனால ஐயோ இவன மம்மி என்ன காப்பாத்து. டேய் சொல்லுடா. அதனால ஒரு வருஷம் வருணுக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிறேன். அவன் ஏற்கனவே செத்து போன பொண்டாட்டி மேல உயிரா இருக்கான். அவன் ஞாபகத்துல அவன் என்ன தொடவே மாட்டேங்கிறான். அத நாம பயன்படுத்திக்கலான்னு சொன்னான். ஏய், இவ்ளோ பர்சனல் விஷயம்லாம் நீ சொல்லாம இவனுக்கு எப்படி தெரியும்? டேய், நீ ஒரு அம்மாவுக்கு புள்ள, ஒரு அக்கா தங்கச்சி உனக்கு உறவா இருக்கலாம். இப்படி பேசுறேடா பாவி. நீ சொல்லுடா. வருண் கோடீஸ்வரன். அதனால ஒரு வருஷம் அவன் கூட கண் துடைப்புக்கு வாழ்ந்துட்டு அப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவனோட சொத்துல பாதி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னா அதுதான் எங்க பிளான். பாத்தியம்மா, இதான் இவளோட பிளான். வா, இத கேட்கவே காது கூசுது. அத்தை, என்ன நம்புங்க அத்தை. இது பாரு, உன் முகத்துல முடிக்கவே எனக்கு பிடிக்கல. கண்மணி, என் கூட வந்துரு கண்மணி. நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் கண்மணி. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். டேய், கூட்டிட்டு போடா. அவளை எங்கேயாவது முதல்ல கூட்டிட்டு போ. அத்தை, என்ன நடக்குதுங்க? ஏய் துரோகி, நான் உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். சபையில ஓ மானத்தை காப்பாத்த ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுதான் உன் பிளானா? இனி உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல. ஐயோ அத்தை, ஐயோ என்ன நடக்குதுங்க? வாசுகி, இந்த கண்மணிய வீட்டை விட்டு துரத்தடி. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது உண்மைதானா? இப்படிப்பட்டவள எப்படி இந்த வீட்டுல வச்சுக்கிறது? அடிச்சு வெளியில துரத்து. செய்றேம்மா, நான் செய்றேன். அத்தை, இவனையும் பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அறிவு இருக்கா உங்களுக்கு? போலீஸ்ல அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னா நம்ம குடும்பமானதா போகும். அதுக்கப்புறம் எல்லாரும் சாக வேண்டியதான். அவனை அடிச்சு துரத்துங்க. ஏய், போடா. ஏய், என்னடி பாக்குற? போடி போடி. வா, ஓடில கண்மணி. கண்மணி, கண்மணி அடிக்காத. சொன்ன கேளு கண்மணி. இது ஒரு இப்படி ஒரு கண்மணி, அடிக்காத கண்மணி. போய் சொல்ற.
கண்மணி, வலிக்குது கண்மணி. என் வாழ்க்கை கெடுக்கிறதுல அப்படி என்னடா உனக்கு லாபம்? வேணாம் கண்மணி, ஏன்டா போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? சொல்றா, நடக்குதுங்க. உண்மையை சொல்லி ஆகணும். இல்ல. கண்மணி. டேய், உன்னை கொல்ல மாட்டேன்டா. ஏன்டா இப்படி சொன்ன? மேடம், மேடம். ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் அத்தனையும் போய். இவங்க நிரபராதி, இவங்க பத்தினி தெய்வம், இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. டேய் என்னடா சொல்ற? ஏய், சொல்றா. சொல்றேன் மேடம். எல்லாம் எல்லாம் டேய், சொல்ல போறியா இல்லையா? ஏய் நீ சொல்றியா இல்ல சாவ போறியா? அவன் அப்படியே கொன்னுடுமா? இதோ இங்க நிக்கிறாரே இந்த மாதவன் சொல்லிதான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். டேய் நானா? எங்க நீங்களா இப்படி ஒரு பிளான போட்டீங்க? ஐயோ வாசுகி, என்ன சொல்ற? ஏண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குது. கண்மணி, அவனை விடு. நான் அப்பா அம்மாக்கு ஒரே பையங்க. நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நடிச்சிட்டேங்க. ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ண பாத்தியேடா. நீ உண்மையதான் சொல்றியா? சத்தியமா மாதவன் சார் சொல்லிதான் நான் இப்படி செஞ்சேன். கண்மணியோட பீரோல இருந்து இந்த செயினையும் அவர் தான் திருடினாரு. அடப்பாவி, இது வேறயா? இவர்தான் குடும்ப பர்சனல் மேட்டர்லாம் சொல்லி கடைசியா இந்த செயினை கொடுத்து இத பார்த்தா அத்தை நீ சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்கன்னு சொன்னாருமா. கண்ணை திறந்துகிட்டே நம்பிட்டேனே, இவ்வளவு மானக்கேடாய் போச்சு. அதான் இப்படி நடிச்சேன். டேய், கழற்ற அந்த செயினை. டேய் 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 டேய், அத்தை, இத பாரு, அத்தை கிட்டன்னு சொன்னா பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். நீ எல்லாம் என் பொண்ணுக்கு புருஷனாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீயும் இவனுக்கு உடந்தையா? மா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. எனக்கே பயங்கர ஷாக்குமா இதெல்லாம். எனக்கு ஷாக் கொடுத்துட்டு இவ ஷாக்ல இருக்கலாம். இவ்வளவு திட்ட தமிழ்ல வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குதே. என்கிட்ட சொல்லாம தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.